7 படங்களின் மகத்தான தோல்விக்கு பிறகு சேது விக்ரம் நடித்த முதல் படம் சேது. விக்ரமுடைய முதல் கதாநாயகி அபிதா. ராமராஜன் விவகாரத்தை பற்றி அபிதா சொல்வதற்கான காரணம் என்ன? கட்சிகளை மாற்றும் போது கரவேட்டியை மாத்துறாங்கல்ல, அது மாதிரி தான். இந்த கப்பிள்ஸ் சில வருடங்களுக்கு முன்னாடியே டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அதை நிறைய பேர் பேச பொருளாக ராமராஜன் தான் காரணம், நளினி தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நடிகை பரபரப்பா இவங்க 2 பேர் டிவோர்ஸ்க்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த நடிகை சார்? அந்த நடிகை பேர் அபிதா. நிறைய பேர் மறந்துருக்கலாம். பாலா எழுதி இயக்கிய முதல் படம் சேது. இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தாங்க. இந்த படத்தில் விக்ரம் கதாநாயகனாக நடித்திருந்தார். 7 படங்களின் மகத்தான தோல்விக்கு பிறகு சேது விக்ரம் நடித்த முதல் படம் சேது. அதுக்கப்புறம் தான் அவர் நட்சத்திர கதாநாயகனாக கொடியேட்டி பிறந்தார். விக்ரமுடைய முதல் கதாநாயகி அபிதா. அதுக்கப்புறம் நிறைய சீரியல்லாம் நடித்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாக காணாமல் போயிட்டாங்க. கல்யாணம் ஆகிட்டா இல்லையாங்கிறது தெரியாது. இப்போ சமீபத்தில் ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்துருக்காங்க. நான் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால், ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால், ஒரு 3 மாதம் வீட்டிலே இருந்தேன். அழுதுகிட்டே இருந்தேன். அழுது கண்கள்லாம் வீங்கி போச்சு. எங்கள் அம்மா தான் என்னை தேத்துனாங்க. என்ன காரணம்னா, அந்த நேரத்தில் ராமராஜன் நளினி விவாகரத்து செஞ்சுருந்தாங்க. ராமராஜன் விவாகரத்து நளினிக்கு நான் தான் காரணம். ராமராஜன் அபிதாவை கல்யாணம் பண்ண போகிறாருன்னு ஒரே பரபரப்பாக வதந்திகள் வந்த வண்ணம் இருந்தது. எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே நான் ராமராஜனை காதலிக்கவும் இல்லை, ராமராஜனை திருமணம் செய்யும் எண்ணமும் எனக்கு இல்லை. எப்படி தான் அந்த வதந்தி பரப்பப்பட்டதோ இல்லையோ இன்னும் சொல்லியிருக்கார் அபிதா. இன்னைக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் ராமராஜன் விவகாரத்தை பற்றி அபிதா சொல்வதற்கான காரணம் என்ன? ஒருவேளை தனக்கு விளம்பரம் தேடி சொல்கிறாரா, இல்லை ராமராஜனை காப்பாற்றணும்னு சொல்கிறாரான்னு நமக்கு தெரியலை. ஆனால் ராமராஜன் நளினிக்கு விவகாரத்துக்கு காரணம் என்னென்னா, என்று இருந்தார்கள். உதவி இயக்குனராக இருந்த ராமராஜன் இயக்குனராகி நளினியை திருமணம் செய்து கொண்டார். கடத்தி போய் திருமணம் செய்து கொண்டார். இருவர் வீட்டிலையும் எதிர்ப்பு. என்ன காரணம்னா, நளினி வீட்டில் 4 சகோதரர்கள், ஒரு சகோதரி. இந்த 5 பேரும் இன்க்ளூடிங் நளினியோட அப்பா அம்மா, இத்தனை டிக்கெட்டும் நளினியோட வருமானத்தை வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தது. இந்த தகவல் எல்லாமே நான் சொன்னது அல்ல, நளினியே சொன்னது. நான் நைட்டு 2 மணிக்கு வீட்டு ஷூட்டிங் முடிச்சு போவேன். எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, ஜாலியாக கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு வருவேன் ஷூட்டிங்கு, எல்லோரும் சந்தோஷமாக தூங்கிட்டு இருப்பாங்க. என்னடா நாம் உழைக்கிறோம், நாம் சம்பாதிக்கிறோம், நாம் சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல, இந்த பசங்க தூங்கிட்டு இருக்காங்களே, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவருக்குள்ளாகவே முடிவெடுத்ததாக அவர் சொல்லியிருக்கார். அதனால தான் சுற்றி முற்றும் பார்த்துருக்காரு. நளினி மட்டும்தான், அது ராமராஜன் மட்டும்தான் நல்லவராக தோண்டியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அப்போ ராமநாராயணம் படங்களில் நளினி நிறைய நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்னம்மா நளினி நெத்தியில் குங்குமம் இல்லை அப்படின்னு ராமநாராயணன் சார் சொல்லியிருக்காரு. உடனே உதவி இயக்குனர் அந்த ராமராஜன் என்கிற குமரேசன் டக்குன்னு மேக்கப் மேன்கிட்ட இருந்து குங்குமத்தை எடுத்து போய் அவரே நெத்தியில் வச்சுட்டார். பொதுவாக மேக்கப் மேனை தவிர மற்ற யாரும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா கணவன் மட்டும்தான் மனைவி நெத்தியில் குங்குமம் வைக்க தகுதி பெற்றது. அப்போவே ஒரு பொறி கிளம்பியிருக்கு, சரி இவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி. இதை நளினியே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு 2 பேரும் பிரிஞ்சிங்கன்னு கேட்கும்போது, ஒரு கட்டத்தில் ராமராஜனுக்கு மார்க்கெட் இல்லாமல் போச்சு. அப்போ ஒரு சோசியரை போய் பார்த்துருக்காரு. சோசியரை போய் பார்த்தபோது, நீ உன் சொந்தத்திலேருந்து 2வது பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க, அப்போ தான் ரீஎன்ட்ரி சினிமாவில் கொடுக்க முடியும் அப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. ஜோசியத்தில் தீவிரமாக நம்பிக்கை உள்ள ராமராஜன் அதை நம்பிட்டார். என்கிட்ட வந்து சொன்னார், காதலிச்ச கணவன் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, ஒரு பையன் இருக்கான், இப்படி சொல்லும்போது நானும் சரி ரைட்டு கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதுதான் காரணம் அப்படின்னு நளினி சொல்கிறாங்க. இப்போது அபிதா
இப்படி சொல்கிறாங்க. இதில் எது உண்மைங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். இப்போ நளினி அவர்கள் ஒரு ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் அழுகிற மாதிரியான காட்சிகள்லாம் பார்த்துருப்போம். அவங்களோட குருவே ராமராஜன் தான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. இப்போ டிஆர் அவர்கள் இவர் தான் என்னோட குரு, இவர் இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்கல்ல சார். இதெல்லாம் சகஜங்க. அரசியல்வாதிகள் கட்சிகளை மாற்றிக்கிறாங்கல்ல, கட்சிகளை மாற்றும்போது கரைவேட்டியை மாற்றுறாங்கல்ல, அது மாதிரி தான். அது மட்டும் இல்லை, மேடையில் நடிகைகள் அழுகிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணம். அதுவும் நளினி மாதிரி நடிகைகள்லாம் கிளிசரின் போடாமலே கட்ட 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 கடன்னு கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். அது மட்டும் இல்லை, ஒரு பக்கம் பார்த்தா அவருடைய கணவர் ராமராஜனை குரு தெய்வம்னு சொல்லியிருக்காரு, தப்பு இல்லை. இன்னொரு பக்கம் அவரை வந்து உயிருள்ள ஒரு உஷா படத்தில் அறிமுகப்படுத்தினவர் டி ராஜேந்தர். சினிமாவில் அவ்வளோ பெரிய ஏற்றத்துக்கு காரணமாக அமைஞ்சது, வித்திட்டவர், ஏணியாக இருந்தவர் டி ராஜேந்தர். எனவே குரு தெய்வம்னு சொல்லியிருக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. ஆனால் விவாகரத்துக்கு பிறகு நளினி புகழ் உச்சத்தில் ஏறிக்கொண்டே இருந்தார், சம்பாத்தியம் ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் ராமராஜன் சொந்த பங்களா விற்று வாடகை வீட்டுக்கு வந்துட்டார். நளினி சொந்த வீட்டில் இருக்கார், மகள்கள் வசதியாக பேரம்பத்தியோடு இருக்கார். நளினி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நான் யாருக்குமே சொல்கிறது தான், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விவாகரத்தான பிறகு நடிகைகளுடைய வாழ்வு உயர்ந்திருக்கும், நடிகைகளுக்கு மார்க்கெட் உயர்ந்திருக்கும். ஆனால் விவாகரத்தான பிறகு நடிகர்களுக்கு மார்க்கெட் குறைஞ்சிருக்கும். எதனால சார்? அது ஜனங்க அப்படி, அதாவது தன்னுடைய அபிமான நடிகர் விவாகரத்தானவர்னா ஒழுக்கம் இல்லாதவர் என்று மக்கள் நம்புகிறார்கள். அதான் காரணம். கமலஹாசன் வந்து ரஜினிகாந்தை விட எல்லா விதத்திலும் திறமை மிக்கவர். நடனமாகட்டும், ஃபைட்டாகட்டும், மியூசிக்காகட்டும், பாடலாகட்டும், திரைக்கதையாகட்டும், கதையாகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், இது எல்லாம் ரஜினிகாந்த் தெரியாது. ஆனால் இன்றைக்கும் வசூலிலும் சரி புகழிலும் சரி ரஜினிகாந்த் தான் முதலிடத்தில் இருக்கிறார். 2வது இடத்துல தான் கமலஹாசன் இருக்கார். ஏன்? இந்த ஒரே காரணம் தான். அடிக்கடி மனைவிகளை மாற்றிக்கொள்வதன் காரணமாகவும் நடிகைகள் உதட்டிலே முத்தம் கொடுப்பதற்காகவும் பெண்களுடைய மரியாதை குறைஞ்சி போச்சு ரஜினி கமலஹாசனுக்கு. அதுதான் காரணம். சமீபத்தில் கூட ஒரு வருஷம் முன்னால் ராமராஜன் ஒரு படத்தில் கதை நடித்தார், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தான் கதாநாயகனா மட்டும்தான் நடிப்பேன், வேற கேரக்டர் ரோலே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு சார். ஆமாம், அதில் ஒரு பிடிவாதக்காரர், ஒரு லட்சியவாதி. என்னடா பெருசாக வயசு, ரஜினி நடிக்கலையா 75 வயசில், கமலஹாசன் 70 வயசில் நடிக்கலையா, நான் அவரோட வயசை குறைஞ்சோன்னு நானும் கதாநாயகத்தான் நடிப்பேன்னு சொல்கிறார். எத்தனையோ பேர் அவரை வந்து வில்லன் நடிக்க சொன்னாங்க, நடிக்க மாட்டேன்ட்டார். அந்த விஷயத்தில் ராமராஜனை பாராட்டித்தான் ஆக வேண்டும். சம்பாதிச்சு மதுரையில் 3 தியேட்டர் மால் வாங்கினார், வித்துட்டார். உயரத்துக்கு அந்த அளவு உச்சத்துக்கு போனார். இந்த பக்கம் ரஜினி, இந்த பக்கம் கமல், இந்த 2 பேர் உச்சத்தில் இருக்கும்போது அவரும் கிராமப்புறங்கள் எல்லாத்துலேயுமே கிராமத்து ராஜா என்றே அழைக்கப்பட்டார். நேரம் அவரை இந்த மாதிரி ஆக்கிடுச்சு. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேர்களே, நான் மறுபடியும் சொல்வது தான், நான் சொல்கிற கருத்துக்கள் உண்மையானவை, உள்நோக்கம் கொண்டவை அல்லவே அல்ல. யாரையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கும் கிடையாது, நம்முடைய தொலைக்காட்சிக்கும் கிடையாது. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.